திருச்சிற்றம்பலம். திருமூலரையா திருவடிகள் போற்றி போற்றி, குருவடியும் திருவடியும் வணங்கிந்த பதிவை ஆரம்பிக்கலாம் அன்பர்களே. அப்பா சாமி போதும், சிவபெருமானை வழிபட்டது போதும், இனிமேல் நம்ம இந்த கடவுளை வழிபடலாம் அப்படிங்கிற எண்ணம் மனசில் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த பதிவை பாருங்கள். பெரும்பாலும் இன்றைய காலங்களில் பார்த்திங்கன்னா நம்முடன் இருப்பவரை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியாது. அவரும் தன்னை மறைத்தல் அப்படிங்கிற தொழிலின் மூலமாக மறைத்து கொள்கின்றார். அப்போ நம்முடனே இருப்பவற்றை பார்க்க முடியாமல் நாம் என்னெல்லாம் பார்க்குறோன்னா நம்மளை சுற்றி என்னவெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிடுறோம். அதுதான் இந்த ஆன்மீகத்திலையுமே நடக்கக்கூடிய விஷயம். இப்போ சிவபெருமானே சிவபெருமானே அப்படின்னு ஏங்கி தவிப்பவர்கள் மத்தியில் அவங்க பார்த்ததில்லை, இன்னும் உணர்ந்தது இல்லை, ஐயனோட அந்த கருணையை கொஞ்சம் கொஞ்சமாக உணர்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறவங்கெல்லாம் பிடிவாதமாக பிடிச்ச பிடியாக ஒரே பிடியாக பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன போய் சொன்னாலும் சிவபெருமானை தவிர வேறு எந்த ஒரு தெய்வத்தையும் அவங்க கனவுல கூட நினைக்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்களா நம்ம அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஆனால் ஒரு சில பேர் ஒரு குழப்பத்திலே இருப்பாங்க. அவர்களை போல ஆட்களையும் நம்மால் பார்க்கத்தான் முடிகிறது. அதாவது இன்னொரு திருநாமத்தில் இறைவனை வழிபட்டிருப்பார்கள், வேறொரு திருநாமத்தில் வழிபட்டிருப்பாங்க. இறைவனோட கருணையினால் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சிவபரம்பொருளின் கருணையினால் சிவத்தை பற்றின ஒரு தகவல் அவர்களுக்கு கிடைத்திருக்கும். அதன் வழியாக இறைவனை வழிபட வந்திருப்பார்கள். அந்த வழிபட வந்த சமயத்திலே பலரும் பலவிதமாக விஷயங்களை சொல்லியிருப்பாருங்க. என்னன்னா, அவரை வழிபட்டால் கஷ்டம் வரும், துன்பம் வரும், இந்த மாதிரி நிறைய விஷயத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறப்ப எதேர்ச்சியாக அவங்க விதிவசத்தினால அந்த நேரத்தில் ஏதாச்சும் ஒரு துன்பமோ கஷ்டமோ அங்கே வருகிறதுனா இதற்கு காரணம் வழிபாடு தான் அப்படின்னு நினச்சிட்டு வேண்டாம் நம்மளுக்கு இது ஒத்து வராது அப்படின்ட்டு இன்னொரு தெய்வத்தை வழிபட போவாங்க. அப்படி போகிறவங்க பார்த்தீங்கன்னா அந்த தெய்வத்தையும் பிடித்திருப்பார்களா அப்படின்னா கிடையவே கிடையாது. அவர்களுக்கு உள்ள மனக்குழப்பத்தின் காரணமாக அடுத்தடுத்த தெய்வங்களை நாடி சென்று கொண்டே இருப்பார்கள். அடுத்தடுத்த தெய்வம்னா நிறைய தெய்வமெல்லாம் இல்லை, ஒரே தெய்வம் தான். அந்த ஒரு திருநாமத்தை பிடித்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் மனத்திலே இருக்கின்ற அந்த குழப்பத்தின் காரணமாக இன்னொரு தெய்வத்தோட பெயரை சொல்கிறாங்க, அல்லது இப்போ இருக்கக்கூடிய சித்தர்கள் பெயரெல்லாம் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆலயத்துக்கு போங்க உங்களுக்கு செல்வம் சேரும், இந்த ஆலயத்துக்கு போங்க உங்கள் கஷ்டம் தீரும் அப்படின்னு சொன்னாங்கன்னா உடனே வழிபாட்டை நிறுத்திவிட்டு அடுத்த வழிபாட்டுக்கு சென்று விட வேண்டியது. இப்போ இதெல்லாம் சரியா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, அந்த மாதிரி மனநிலையில் நம்ம இருக்கிறோன்னா அது பெரிய தவறு அப்படிங்கிறத மட்டும் எடுத்ததுமே நினச்சிக்கோங்க. போதும் சிவ வழிபாடு அப்படின்னு சொல்வதற்கு நாம் அதன் ஆழத்தை கண்டதில்லை. போதும் சிவ வழிபாடுன்னு சொல்கிற அளவுக்கு நம்ம சிவ வழிபாட்டோட ஆழத்தை கண்டதில்லை. அதை கடற்கரை ஓரமாக நின்றுக்கிட்டு கடற்கரையை பார்த்து ரசித்திருக்கிறோம், கடல் அலையை பார்த்து ரசித்திருக்கின்றோம். அந்த கடலுக்குள் இறங்கி உள்ளே இருக்கின்ற அழகை பார்த்ததில்லை, அங்கே இருக்கின்ற அந்த உயிரினங்களை கண்டதில்லை, உயிர்களை கண்டதில்லை, அதன் அழகை நாம் ரசித்தது இல்லை. உண்மையில் முத்து எடுக்கணும் அப்படின்னா கடலோட ஆழத்துக்கு போகணும். அப்போ சிவபக்தியில் ஒரு முழுகி போகிறவங்களுக்கு தான் அந்த கடலில் இருக்க முத்து எடுக்கிற மாதிரியான ஒரு அனுபவம் அவங்களுக்கு கிடைக்கும். மாறா அந்த கடற்கரை ஓரத்தில் நின்றுக்கிட்டு நம்ம பார்க்குறோம் அப்படிங்கும்போது அதனுடைய அழகைத்தான் பார்க்க முடியும். சிவபக்தினா இவ்வளோ சிறப்பானது அப்படிங்கிறத பார்க்கத்தான் முடியுமே தவிர அதை உணர முடியாது. இது பெரிய பெரிய சான்றோர்கள் எல்லாம் கூறுவது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதன் அடியாளத்தை உணர்வதற்கு தெரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதனுடைய வேரை உணர்ந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். மாறாக யாராவது ஒருவர் கூறுகிறார் அப்படிங்கிற காரணத்திற்காக இப்பொழுது சிவபெருமானை வழிபடுகின்றேன், அடுத்து இன்னொருத்தர் சொன்னால் இன்னொரு பெயரில் இறைவனை வழிபடுகின்றேன், இன்னொருத்தர் சொன்னால் இன்னொரு இறைவனை வழிபடுகின்றேன் அப்படின்னா அந்த நிலைத்தன்மை வாழ்க்கையில் இருக்காது. அவர்களெல்லாம் என்ன விஷயத்தை எதிர்பார்க்கிறார்கள் என்றால் பொன் பொருள் வேண்டும் அப்படிங்கிற மனநிலையில் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். நிம்மதி எங்கே போனால் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். தன்னிடம்தான் நிம்மதி இருக்கிறது என்று உணர்ந்த ஒருவரால் தான் சிவ வழிபாட்டை தொடர்ந்து செய்ய முடியும். அந்த நிம்மதியை உணர்ந்து அமைதியை உணர்ந்து அந்த அமைதியிலே தொடர்ந்து நீடித்திருக்கும் பொழுதுதான் சிவ வழிபாட்டை தொடர்ந்து செய்ய முடிகிறது. அவ்வாறு செய்யப்படுபவர்களுக்கு தான் ஒவ்வொரு படிநிலையாக கடந்து அவர்களுக்குமே எடுத்ததுமே இறைவன் உணர்த்தி விடுகிறாரானா கிடையாது. அவர்கள் பக்குவப்பட வேண்டும், அவர்கள் இல்லம் பண்பட வேண்டும், ஒரு நிலையை எட்ட வேண்டும். அவ்வாறு எட்டிய பிறகுதான் அவர்களுக்கு அடுத்த படிநிலையை பற்றி சிவபெருமான் எடுத்துரைக்கின்றார். தனது அடியார் பெருமக்கள் மூலமாக, குருவின் மூலமாக அல்லது தானே குருவாக இருந்து எடுத்துரைக்கின்றார்.
அப்போ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இறைவன் பல நாமங்களிலே இருந்தாலும் ஓர் நாமத்தை பிடிக்க வேண்டும், ஓர் நாமத்தை இறுக பிடிக்க வேண்டும். எவ்வளவு துன்பம் வந்தாலும் சரி, எவ்வளவு இன்பம் வந்தாலும் சரி, எவ்வளவு கடக்க முடியாத கஷ்டமாக இருந்தாலும் சரி, அதனையெல்லாம் கடந்து நாம் அவரையே பிடித்திருக்க வேண்டும். அதுதான் உன்னதம். ஒரு திருநாமத்தை சொல்லி திருநாமத்தை வழிபடுங்கள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதை வழிபட்டால், இம்மந்திரத்தை சொன்னால் உங்களுக்கு இவர்கள் வசியமாவார்கள், அவர்கள் வசியமாவார்கள். வசியம் பண்ணி என்ன பண்ண போகிறோம்? வசியம் பண்ணி என்ன பண்ண போகிறோம்? நம்ம மனசவே நம்மளால் வசியம் பண்ண முடியாது. நீங்கள் வசியம் பண்ணி ஒரு இடத்துல நிறுத்துங்க மனசை, கஷ்டம். அப்புறம் பிறரை வசியம் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க? பணத்தை வசியப்படுத்தலாம். பணத்தை வசியப்படுத்தி அடியேன் திருப்பி கூறுவது, உங்கள் மனதை உங்களால் வசியப்படுத்த முடிந்தால் அனைத்தையும் வசியப்படுத்தி விடலாம். அதை விட்டுவிட்டு மாறாக பல நாமங்களிலே இறைவனை வழிபடுவதன் மூலமாக பணம் வசியமாகும் அல்லது இன்னொரு நபர் வசியமாவார், இதெல்லாம் தவறு இல்லையா? நம்ம மனசவே நம்மளால் வசியம் பண்ண முடியல, நம்ம மற்றவங்களை வசியம் பண்ண முயற்சி செய்கிறோம் அப்படின்னா அது பெரிய தவறு. முதலில் நம் மனம் நம் கட்டுப்பாட்டிற்குள் இருக்க வேண்டும். அப்போ அதற்கு ஒரே ஒரு வழி என்னன்னு பார்த்தா, சிவபெருமானை வழிபடுவது, தியானிப்பது. சிவபெருமானை எண்ணி தியானிப்பது. கஷ்டம் யாருக்குங்க வராமல் இருக்குது? இந்த உலகத்தில் கஷ்டமில்லாத மனிதர்களை நம்மளால் யாரையாச்சும் ஒருத்தரை கை நீட்டி காட்ட முடியுமா? இன்னாருக்கு கஷ்டமே வந்ததில்லை, வாழ்க்கையில் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கான். அவனுக்கு துன்பம்னா என்னன்னே தெரியாது, எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கான். யாரையாச்சும் ஒருத்தர் அவங்களால காமிக்க முடியுமா? ரொம்ப கஷ்டங்க. கோடி கோடியாக பணம் இருக்குது, காரில் போகிறாரு வர்றாரு, சொந்த பந்தங்கள் எல்லாம் சூழ இருக்கார். நீங்கள் என்ன சொன்னாலும் அந்த மனுஷனை கூப்பிட்டு கேட்டிங்கன்னா அந்த மனுஷனுக்குள்ளே ஒரு கஷ்டம் இருக்கத்தான் செய்யும். மனிதனாக பிறந்து விட்டாலே அவன் எதிர்பார்ப்புக்கு உள்ளாகின்றான். எதிர்பார்ப்பு அப்படின்னு இருக்கு ஒருத்தனுக்குன்னா அங்கே கஷ்டம் இருக்கத்தான் செய்யும். அவனுடைய எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு கஷ்டமும் அதிகமாகத்தான் இருக்கும். அந்த எதிர்பார்க்கின்ற மனநிலையிலிருந்து தாண்டி நின்று யதார்த்தத்தை புரிந்து கொண்டு பார்ப்பவை எல்லாம் இறைவன் நமக்காக படைத்தவை, ஆனால் அதை கடந்து செல்ல வேண்டும், பார்த்து கடந்து செல்ல வேண்டும் என்ற எண்ணம் யாருக்கு வருகிறதோ அப்போ அவங்க மனசில் அந்த எதிர்பார்ப்பு குறைந்து விடுகிறது. எதிர்பார்ப்பு குறையும் பொழுது அந்த கஷ்டமும் குறைந்து விடுகிறது. அதுக்குத்தான் எப்போவுமே சொல்கிறது, பிடிச்சா உடும்பு பிடியாக பிடிக்கணும். யாரை? சிவபெருமான உடும்பு பிடியாக பிடிச்சுக்கணும். அவர் அமைதியாக இருக்கவர் தான், சிவனையேன் இருக்கிறவர் தான். அவரை பிடிக்கும்போது அவரே எட்டி உதைத்தால் கூட, விடு என் காலை அப்படின்னு எட்டி விதித்தாலுமே கூட அடியேன் கூறுவது, ஐயன் அப்படி செய்ய மாட்டார். உதாரணத்திற்கு சொல்கின்றேன், விடு என் காலை அப்படின்னு ஐயன் எட்டி உதைத்தால் கூட அவர் உதைத்த அந்த தன்மையிலும் கூட அவர் காலை விடாத பிடியாக நாம் பிடித்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பக்தியாக இருக்கணும். அப்போ தான் அந்த பக்தியில் ஒவ்வொரு நிலையாக மேலே போக முடியும். என்னதான் பண்ணாலும் நம்மளை விட்டு போக மாட்டேங்கிறாரே அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இறைவனுக்கு வரும். அப்போ தான் உங்களுக்கு அல்லது நமக்கு அந்த உணர்தலை இறைவன் ஏற்படுத்துகின்றார். ஏதோ ஒரு நொடி பொழுதில் கண்டிப்பாக செய்வார். ஏன்னா எல்லாமே நீ தான் அப்படின்ட்டு இருக்கோம். எல்லாமே நீ தான், சகலமும் நீ தான், பார்ப்பவை எல்லாம் நீ தான் அப்படின்ட்டு இருக்கிறப்ப யாராச்சும் இன்னொரு திருநாமத்தை சொல்கிறாங்க, அதை பிடிச்சிக்கிட்டு அப்படியே போங்க, பணம் சேரும் புகழ் சேரும் அப்படின்னாலும் நம்ம மயங்காமல் அந்த மாயைக்கு ஆட்படாமல், எனக்கு தெரிஞ்சது பஞ்சாட்சரம்தான், எனக்கு தெரிஞ்சது பஞ்சாட்சரம்தான், நான் சொல்கிறது பஞ்சாட்சரம்தான், இந்த பஞ்சாட்சரத்தை தவிர என் வாயில் எந்த நாமமும் வராது அப்படிங்கிற அந்த உறுதிப்பாடோடு நம்ம இருக்கோன்னா இறைவன் சாட்சாத் உடனிருப்பவர் தன்னை வெளிப்படுத்தி, ஏன்னா மறைத்தல் தொழில் செய்து கொண்டிருக்கிறார் அல்லவா, உள்ளிருந்து மறைத்து கொண்டிருக்கின்றார். அப்படி இருக்கிறவர் தன்னை வெளிப்படுத்தி நமக்கு உணரச் செய்து நம் வாழ்க்கையை அடுத்த நிலை நோக்கி கடத்தி செல்வார். அப்படின்னா அதில் கொஞ்சம் கூட உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம், கொஞ்சம் கூட சந்தேகம் வேண்டாம். கண்டிப்பாக அப்பா நம்ம கையை பிடிச்சி அமைதியாக கூப்பிட்டு போவார். நம்ம அவர் போகிற வழியில் அப்படியே போகணும். அப்படியே அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டுக்கிட்டு அப்படியே போகணும். அந்த வாழ்க்கை தான் நம்மளுக்கு ரொம்ப ஆனந்தமான வாழ்க்கை. இதைத்தானே எல்லாருமே எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக